வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். வழக்கமாவே பலசர கடைக்கு போனோம் அப்படின்னா, அதாவது மளிகை கடைன்னு சொல்லுவாங்க, இல்ல சூப்பர் மார்க்கெட் சொல்லுவாங்க, அங்க போனோம் அப்படின்னா நாம ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விலை கொடுப்போம். அந்த விலைக்கு ஏற்ற ஒரு பொருள் கிடைக்கும். ஒரு சில பொருட்கள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நாம கொடுக்கிற விலைக்கும் பொருளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா விலை ரொம்ப அதிகமா இருக்கும், பொருளுடைய அளவு ரொம்ப குறைவா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள், எல்லா பண்டிகை காலங்களையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் முந்திரி. அந்த முந்திரி வாங்கும்போது நினைப்போம் அப்படின்னா, அந்த முந்திரி பருப்பு அந்த பொருளுடைய விலையே இவ்வளவு அதிகமா இருக்கிறதே, அப்ப அதை உற்பத்தி செய்பவர்கள், அதாவது விவசாயிகள், அதை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள், அவருடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன ஒரு நினைப்பு வரும். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய தொழில் இன்னும் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக இன்னும் பல பிரச்சனைகளை அங்கு சந்தித்து வருகிறார்கள். அது பற்றியும் அவர்கள் என்னென்ன மாதிரியான ஒரு கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைக்கிறார்கள், அவர்கள் ஏற்றுமதியிலே அவர்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் பேச காத்திருக்கிறோம். இதற்காக நமது எழும்பூர் அரங்கத்தில் நம்மோடு இணைகிறார் வணிக சங்கங்களின் பேரமைப்பினுடைய திரு மோகன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சியில இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த முந்திரி தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தாலும் கூட ரொம்ப குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா திருச்சி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், கடலூர் மாவட்டம், இந்த மாவட்டங்கள்ல முந்திரியினுடைய அந்த விளைச்சல் அதிகமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி, அங்க அந்த முந்திரி தொழில் அதிகமாக விவசாயம் செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் என்ன மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறார்கள்? முதல்ல அரியலூர்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த முந்திரி தொழிலை என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்துக்கென 5 முந்திரி தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்படும் என்று முதல்வர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பை இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. முந்திரி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கவும், அதோடு வங்கி கடன்களையும், விவசாயிகளுக்கான வங்கி கடன்களையும் ரத்து செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 3 மாதத்திற்கு முன்பு சுந்தரி வட்டம் இரும்புக்குச்சி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயி தற்கொலை செய்ததன் காரணமாக மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி அரசு அதிகாரிகள் முந்திரி விவசாயிகளை பற்றி கணக்கெடுப்பு நடத்தினார்கள். ஆனால் அந்த கணக்கெடுப்பு நடத்தியதோடு சரி, இதுவரை எந்த விவசாயிக்கும் நஷ்டஈடு வழங்கவில்லை. முந்திரியால பாதிப்பு போட்டு நாங்க மக்கள் பூரா ரொம்ப தவறாய்ப்பட்டு போயிருக்காங்க. தண்ணிக்கே லாட்டரி அடிக்கிறாங்க, எந்த பொருளாதாரமும் கிடைக்கலங்க. ஒரு தண்ணி வசதியா எந்த பொருளும் சுத்தமா கிடைக்கல. உயிரை வாழறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 3 வருஷமா முந்திரி வச்சு போயிருக்கான பார்த்தா முந்திரி இந்த வருஷம் சுத்தமா எதுவும் இல்லைங்க. எங்கதான் போறது, எங்கதான் வர்றது, ஒரு கூலி வேலைக்கும் போறதுக்கு வழி இல்லைங்க. அது எல்லாம் மெக்கானிக்கரு மிஷின் வழியா கண்டுபிடிச்சு அது ஓடி போச்சு. நாங்க எங்க அந்த மண்ணை விட்டு எங்க போறது? இந்த மண்ணை விட்டு போய் அங்க வாழ முடியாது. என்ன பண்றது? எந்த உதவி செஞ்சாலும் செய்யுங்க, கவர்மெண்ட் பார்த்து இதை செய்யுங்க. இந்த முந்திரியை கொண்டா நாங்க குழைக்கலாம். தண்ணி குடிக்க கூட தண்ணி இல்லைங்க. ஆடு மாடு அத்தனை சாப்பிடுங்க, புள்ள விட்டு ரொம்ப தேவைக்கணுங்க. சவுக்கார வாங்கி போட கூட காசு இல்லாத நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன செய்யறங்க? நீங்க பார்த்து ஒரு உதவி செய்யுங்க. அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முந்திரி தொழில் செய்யக்கூடிய அந்த விவசாயிகள் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. அதை தாண்டி கால்நடைகளுக்கு, அதை தாண்டி விவசாயத்திற்கு என்று பார்த்தோம், ஆனால் தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்க ஏற்றுமதிக்காகவும் சரி, இன்னும் தொழிற்சாலைகள் அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய முந்திரி விவசாயிகளுடைய ஒரு கணக்கெடுப்பு எடுத்ததோடு நிற்கிறது. அதற்கு பிறகு வேற எந்த மானியங்களோ வேற எந்த உதவிகளோ கிடைக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை முன் வச்சுக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற திரு மோகன்ட்ட நான் பேச நினைக்கிறேன். மோகன், இப்போ குறிப்பா இந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா இந்த 2011 தானே புயலுக்கு பிறகு அரசு என்ன மாதிரியான உதவிகளை, என்ன மாதிரியான திட்டங்களை எல்லாம் வகுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த முந்திரி தொழில் மேம்படுவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க? அந்த முயற்சிகள் பற்றி சொல்லுங்க. தானே புயலுக்கு பிறகு பெரும்பாலும் பாதித்தது பண்ருட்டி பகுதிகள் தான். பண்ருட்டி பகுதியில் தான் பெரும்பாலும் இந்த முந்திரி மரங்கள் இருப்பது, முந்திரிகளுடைய தொழில் விவசாயம் அதிகமாக இருப்பது பண்ருட்டி பகுதியில் தான். ஓரளவிற்கு அரசாங்கம் உதவி செய்தது உண்மை. இருந்த போதிலும் அதனை ஊக்குவிக்கின்ற அளவிலே இன்னும் செய்யவில்லை என்பதுதான் அவர்களுடைய ஒரு குறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல கடற்கரை மாவட்டங்களில் பெரும்பாலும் இந்த மழையினால் மிகவும் பாதிக்கப்பட்டது அந்த புயலினால். அவர்களுக்கும் அதை செய்திருக்க வேண்டும். ஏன்னா பல்வேறு கடற்கரை மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் இருக்கின்றன. ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட்டது, மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது பண்ருட்டி பகுதி தான்.
ஆகவே அரசாங்கம் ஒரு பகுதியில் பாதிக்கப்படும் பொழுது, ஏனென்றால் முந்திரி என்பது ஒரு பணப்பயிர், இது ஏற்றுமதி ஆகிறது, அந்நிய செலவாணி இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் மத்திய அரசுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தொழிலை ஊக்குவிப்பதற்கும் இந்த தொழில் இன்னும் மிகவும் மேம்படுவதற்கும் இந்த விவசாயத்தை மிகப்பெரிய அளவில் வளர்ப்பதற்கும் உரிய பணிகளை இன்னமும் அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் அங்குள்ள விவசாயிகள் மற்றும் வணிகர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம் திரு மோகன். இந்த நிலையில அந்த அரியலூர் பகுதி, நீங்க குறிப்பிட்டது போல பண்ருட்டி பகுதி அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்க விவசாயிகளாக விவசாய தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்கள் விஜயா அப்படிங்கிறவங்களும், அதே நேரத்தில் தங்கராஜ் விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் அங்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், அவர்களுடைய கோரிக்கை என்ன பார்க்கலாம். இந்த அரியலூர் மாவட்டத்துல கூலி வேலைக்கும் போக முடியல, முந்திரி கொட்டையும் பொறுக்க முடியல. முந்திரி கொட்டைக்கு இடுபொருள் வாங்கக்கூடிய அரசு இடுபொருட்களை எதுவும் வாங்கறதில்ல. அதுக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா முந்திரிக்கு இடுபொருட்கள் அரசாங்கத்து மூலம் தோட்டக்கலை மூலமா உரம், முந்திரி கண்ணு, அதுக்கு வேண்டிய பவுடர், பூச்சி மருந்து எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் இப்ப அரசு தரத்தமே நிறுத்திவிட்டது. ஒரு 20-30 ஆண்டு காலமாக நாங்கள் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அமைச்சர்கள் மூலியமாகவும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலியமாகவும் பல முறை போராடி இந்த அரியலூர் மாவட்டத்தில் ஒரு கிட்டங்கியும் ஒரு முந்திரி தொழிற்சாலை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி பல தடவை கோரிக்கை வச்சிருக்கிறோம். பல தடவை சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. ஆனா எந்த முதலமைச்சரும் எந்த பாராளுமன்ற பிரதமரும் இதை காதல எடுத்துக்கிறது இல்ல. இந்த பகுதியில் நிறைய விவசாய பரப்பளவு குறைஞ்சிருச்சு. ஏன்னா நிறைய ஃபேக்டரி வந்துருச்சு, சிமெண்ட் ஃபேக்டரி நிறைய வந்துருச்சு. அதனால இருக்கிற விவசாய பகுதி கம்மி தான். அதுலயும் இந்த தேவையான வசதிகள் இல்லாதால விவசாயிகளால பயிர் செய்ய முடியல. இந்த வசதிகள் எல்லாம் செஞ்சு கவர்மெண்ட் அந்த போர் போட்டு இது மாதிரி கொடுத்தாக்க அதுக்கு அந்த கண்ணு, முந்திரி கண்ணு கொடுத்து அந்த போர்வெலுக்கு இதெல்லாம் மானியம் இல்லைன்னா கவர்மெண்ட்ல ஒரு 50 பேருக்கு ஒரு போர் போட்டு கொடுத்தா அதை கொண்டு அந்த குறுகிய அந்த 10 பேர் 20 பேர் சேர்ந்து அவங்க விவசாய நிலத்துல பயிர் செஞ்சுக்குவாங்க, முந்திரியும் போட்டுக்குவாங்க. இதே மாதிரி செஞ்சா கவர்மெண்ட் செஞ்சா நல்லா இருக்கும். இந்த நிலையில பண்ருட்டியை சேர்ந்த விவசாயி ஜேசுதாஸ் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை பற்றி சொல்லுகிறார், கேட்கலாம். இந்த முந்திரி விளைச்சலை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷமும் எங்களுக்கு ஒரு வருஷம் நல்லா விளைச்சல் விளையும், ஒரு வருஷம் கம்மியா விளையும். இந்த அதிகமாக விளைச்சல் விளையும் பொழுது அதனுடைய ரேட்டும் பாத்தீங்கன்னாக்கா கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப வெளிநாடுகள்ல கொட்டை இறக்குமதி செய்யறாங்க. இதனால உள்ளூர்ல விளையிற கொட்டையினுடைய விலையும் கம்மியாகுது. இதனால விவசாயிகளுக்கு மிக குறைந்த அளவே வருமானம் கிடைக்குது. முந்திரி கொட்டையினுடைய விலையும் ஒரே நிர்ணயமா இருக்கிறது இல்ல, ஏற்றத்தாழ்வோட தான் இருக்கு. ஒரு வருஷம் அதிகமா விற்குது, அது மட்டும் இல்ல ஒரே வருஷத்துல பல விதமா விற்குது. அதனால விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் ஒரு விலை நிர்ணயம் பண்ணி இந்த விலையில தான் விற்கணும் அப்படின்றது ஒரு விலை நிர்ணயம் பண்ணாங்கன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் கூடுதலான வருமானத்தை எங்களை மாதிரி இருக்க விவசாயிகளுக்கு ஆதாயமா இருக்கும். தொடர்ந்து திரு மோகன், இங்க இருக்கக்கூடிய விவசாயி பண்ருட்டில இருந்து ஒரு ஜேசுதாஸ் விவசாயி சொன்னது போல ஏற்றுமதி இங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த முந்திரி கொட்டை அப்படிங்கிறது இறக்குமதி செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. இது போன்ற ஒரு பிரச்சனைகள்ல என்ன மாதிரியான பிரச்சனைகளை விவசாயிகள் சந்திக்கிறார்கள்? அது முந்திரி கொட்டை இறக்குமதிங்கிறது ப்ராசஸிங்காக வருது. பொதுவாக சில நாடுகள்ல ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல எல்லாம் ப்ராசஸிங் பண்றதுக்கு அவங்களுக்கு அங்க வசதி இல்லை. அதை இங்க அனுப்பிச்சு விட்டு ப்ராசஸ் பண்ணி திருப்பி இவங்க அனுப்புறாங்க. அது ஒரு தனியா நடக்குது. ரெண்டாவது இந்த விவசாயமும் தனியா நடக்கிறது. அவர் விவசாயி சொன்னது போல இதை மேம்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு ஒரு நிர்ணயம் ரேட்டு சரியா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அது அரசாங்கம் உரிய முயற்சி எடுக்கணும். ஏன்னா அந்த வேளாண் கமிட்டின்னு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அது வசூல் பண்றதுல தான் இருக்கக்கூடிய அதனுடைய பணியை எதுவுமே செய்யறது இல்லை. தேவையில்லாம சர்வீஸ் பண்ணாமலே 1% டாக்ஸை அவங்க கட்டணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தமிழக அரசு வேளாண்மை துறை தான் உரிய முறையில் எடுத்து விவசாயிகளுக்கும் உரிய விலை கிடைப்பதற்கு அவர்களுடைய நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த தொழில் மூலம் விவசாயிகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல நிலையிலே கொண்டு வர முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து பேசலாம் திரு மோகன். இந்த நிலையில இந்த முந்திரி தொழில் செய்யக்கூடிய விவசாயிகளையும் தாண்டி ஏற்றுமதி செய்கிறார்கள் சிலர். ஏற்றுமதியாளர்கள் அவர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள் என்பதை பற்றி சொல்லுகிறார்கள் திரு ராமகிருஷ்ணன் மற்றும் மதன்சன். எங்களுக்கு செஸ் பிரச்சனை ரொம்ப இதா இருக்கு. இப்ப கேரளாவிலயோ கோவாலயோ வேற எங்கேயும் அந்த செஸ் கிடையாது. நம்ம பண்ருட்டியில மட்டும் அந்த செஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதை கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து அதை தடுக்கணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப பெருசா பண்ணலாம். இப்ப எல்லாமே மிஷினரிஸ் நிறைய வந்துருச்சு. அதில் நம்மளோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்கு. இதுல இந்த இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ரூரல் அதான் ரொம்ப படிப்பறிவு இல்லாம
உமன்ஸ் மட்டும் இந்த இதுல நிறைய வேலையில சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஏரியா மக்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு உண்டு. இன்னும் இதை வந்து எஜுகேஷன் லெவல்ல இன்னும் கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் லேப் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் சைட்ல செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். முந்திரி ஏற்றுமதி சங்கத்தினுடைய இணை செயலாளர். முந்திரி ஏற்றுமதி இப்போது மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. முந்திரி இறக்குமதி செய்துதான் ஏற்றுமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் அரசாங்கம் சில சட்டத்திட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏற்றுமதிக்கு முன்பு வணிகத்துறை டாக்ஸ் இல்லை, இன்கம் டாக்ஸ் இல்லாமல் இருந்தது. அது படிப்படியாக வாஜ்பாய் கவர்மெண்ட்ல 20, 40, 60, 80, 100 டாக்ஸ் போட்டாங்க. அந்த டாக்ஸ் இப்ப எடுக்கணும். பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்றுமதியாளர்களும் சந்திக்கிறார்கள். வரி விதிப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். திரு மோகன், இப்ப அவங்க குறிப்பிட்டது போல ஏற்றுமதியாளர்கள் சொல்றாங்க இந்த செஸ் வரி என்பது அதிக அளவில் இருக்கிறது. முன்பு வந்து இந்த வரி இல்லை, ஆனால் தற்போது படிப்படியாக உயர்த்தி அது ஏற்றுமதியினுடைய அந்த வரி அப்படிங்கிறது, வரி விதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வை? மார்க்கெட் கமிட்டி செஸ் வரி விதிப்புங்கிறது அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வீஸ் பண்ணாதான் அந்த 1% டாக்ஸை வசூல் பண்ணணும். இப்ப முந்திரி பருப்பு பொறுத்தளவு மிகப்பெரிய தொகை வந்து அதிகமான தொகை. இதை எப்படியாவது வருமானத்தை கூட்டணுங்கிற அடிப்படையில் அந்த துறை செயல்படுகிறதே ஒழிய அவங்களுக்குரிய சர்வீஸை பண்ணணும், விவசாயிகளுக்கு உரிய இதை ஏற்படுத்தி தரணும், வணிகர்களுக்கு உரிய ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தரணுங்கிறதே கிடையாது. இந்த 1% செஸ் மட்டும் வசூல் பண்றதெல்லாம் இருக்காங்க. இரண்டாவதாக இப்ப வெளி நாட்டிலிருந்து இறக்குமதி பண்றது ப்ராசஸ் பண்ணி ஒரு 30 நாட்டுல ப்ராசஸ் பண்ணி அனுப்புனா அதுக்கு டாக்ஸ் இல்லைன்னு இருக்கு. ஆனா 30 நாள்ல வந்து அது ப்ராசஸ் பண்ணி அனுப்ப முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 60 நாள் 90 நாள்ல ஆக வேண்டியிருக்கு. இதுலயும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கும் செஸ் வசூல் பண்றாங்க. மார்க்கெட் கமிட்டி பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவுல இந்த முந்திரி ஏற்றுமதியாளர் இருக்கு. இதனால வந்து விலைவாசி ஒரு ஏற்றத்தாழ்வுல வந்து ஒரு போட்டி போட முடியல. ஏன்னா வெளி நாடுகள்ல இருந்து இந்த முந்திரியை பொறுத்தளவு பண்ருட்டிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஏன்னா சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் இந்த முந்தைய அமெரிக்கா எல்லாம் வந்து பண்ருட்டி முந்திரி தான் மிக விருப்பப்பட்டு வாங்குறாங்க. அப்ப அந்த ரேட்டு வந்து கூடுறதுக்கு காரணமே வந்து இந்த மார்க்கெட் கமிட்டி செஸ் தான். அதுவும் வந்து அது வாங்கக்கூடாதுங்கிற அளவுல வந்து ஒரு சட்டத்தை வந்து தவறா பயன்படுத்தி நிறைய லஞ்ச ஊழலும் இது மூலம் நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அதிகாரிகள் வந்து இந்த முந்திரி இதை வச்சுக்கிட்டு லஞ்ச ஊழல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செஸ் கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்யும் பொழுதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இரண்டாவது, ஏற்றுமதிக்கு உண்டான வசதிகளையும் பல்வேறு வசதிகளை உருவாக்க வேண்டும். இப்பொழுது விருத்தாச்சலத்தில் தான் ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. அதை பண்ருட்டியில் அமைத்து இன்னும் அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு டெக்னாலஜிகளெல்லாம் வளர்த்து இந்த ப்ராசஸ் லைன்ல என்றாலும் சரி, அல்லது ஏன்னா முந்திரி கொட்டையிலிருந்து எடுத்து அந்த பருப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவிற்கு அதுல வேலைகள் இருக்கிறது. இப்பொழுது ஆட்கள் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆட்கள் கிடைக்காமல் கூட இந்த தொழில் நசிவடைந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஆகவே டெக்னாலஜியை பயன்படுத்தி அதற்குரிய ஊக்குவிப்பு எல்லாம் செய்ய வேண்டியது அந்த வேளாண்மை துறை தான். அதை அரசாங்கம் தனியாக செய்தால் இந்த தொழில் இந்த விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, இந்த மக்களுக்கு, அதை சார்ந்த லட்சக்கணக்கான பேருக்கு மிகப்பெரிய அளவில் பயனளிக்கும். அது மட்டுமல்ல, ஏற்றுமதியின் மூலமாக அந்நிய செலவாணி ஈட்டுகின்ற வகையிலே அதை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது ஒரு 65 கோடிக்குத்தான் அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள். மீதி 100 கோடி அளவிலே உள்நாட்டிலே அவர்கள் விற்பனை செய்து வருகிறார்கள். ஆகவே அந்த ஏற்றுமதி இன்னும் அதிகரிக்க செய்ய வேண்டும் என்றால் மத்திய அரசு, மாநில அரசுகள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த தொழில் மேம்படையும் என்பதை நான் தமிழ்நாடு வணிகச் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பேசலாம் திரு முருகன். இந்த நிலையில அவர் குறிப்பிடுவது போல வரி வாங்குவதிலே குறியாக இருப்பவர்கள் வணிகர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு பல்வேறு விதமான காரியங்கள் எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். இந்த நிலையில வர்த்தக சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் அவருடைய கருத்தாக என்ன பதிவு செய்திருக்கிறார்கள்? திரு சண்முகம், திரு வீரப்பன் என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம். முந்திரி மண்டலத்தை இங்கே அமைக்க இருப்பதாக மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. அதுக்குரிய நடவடிக்கையான எந்த வேலையும் இங்கே நடைபெறவில்லை. அதை உடனடியாக நடத்தி அதுக்கு செய்தால் நிறைய படித்த பெண்கள், படிக்காத பெண்கள்லாம் இந்த சுற்றுப்புற கிராமங்களுக்கு நிறைய இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அரசு உடனே இதை செயல்படுத்த வேண்டும். இந்த தொழில் செய்யக்கூடிய எல்லாருமே படித்த ஒரு இளைஞர்களையும் இந்த தொழிலில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும்னா அரசு நிறைய நிதி உதவியை தந்து
நிறைய மெஷினரிஸும் கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தினா இந்த தொழில் இன்னும் மிக சிறப்பான ஒரு நிலையில இருக்கு. இந்த நிகழ்ச்சியில பல்வேறு விதமான விவசாயிகள், பண்ருட்டியை சேர்ந்தவர்கள், அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், இன்னும் பல்வேறு விவசாயிகள், அவர்கள் ஏற்றுமதியாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. ஆனா அரசு என்னென்ன திட்டங்களை அவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது, குறிப்பாக இந்த தானே புயலுக்கு பிறகு என்னென்ன திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறது என்பது பற்றி அரங்கத்தில் சொல்வதற்காக கடலூரில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் ராமலிங்கம், அதே நேரத்தில் பண்ருட்டியில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் திருமதி வேல்விழி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பார்க்கலாம். இந்த முந்திரி விவசாயிகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க ஒரு திட்டம் தீட்டி சுமார் ஒரு 1200 ஹெக்டேர் முழுவதும் பாதித்த மரங்களை, முந்திரி மரங்களை அகற்றிடவும், சுமார் ஒரு 7000 ஹெக்டேர் பகுதி பாதிப்புகளை அகற்றிடவும் 2050 லட்சம் மானியமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. மூன்றாவது கட்டமாக தானே மறுவாழ்வு சிறப்பு திட்டம் தீட்டி ஒரு 250 ஆழ்குழாய் கிணறு அமைத்து திட்டம் தீட்டி ஒரு 1045 லட்சம் ரூபாய் அரசு மானியமாக ஒதுக்கீடு செய்து இதுவரை 167 ஆழ்குழாய்கள் கிணறு அமைத்து அந்த விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்கி சுமார் இதுவரை 700 ஹெக்டேருக்கு முந்திரி விஆரை அடநடவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தானே புயல் அடிச்சப்போ மாவட்டத்திலே ரொம்ப அதிகமா பாதிச்சது பண்ருட்டி வட்டாரம் தான். சுமார் 17,553 ஹெக்டர்ல பாதிப்பு ஏற்பட்டது. பாதிப்பு ஏற்பட்ட உடனே மரங்கள் விழுந்ததுக்கு அரசு நிவாரணம் ஒரு ஹெக்டருக்கு 9,000 கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு மரங்களை முழுவதுமா வெட்டி அகற்றிட்டு இந்த தானே புயல் போர்வெல் மறுவாழ்வு திட்டத்தின் மூலம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2013ஆம் வருடம் இந்த அரசாணை வெளியிட்டார்கள். இதன்படி பண்ருட்டி வட்டாரத்தில் இதுவரைக்கும் 116 போர்வெல் அமைச்சிருக்கோம். இந்த வருஷம் 20 போர்வெல் அமைக்க திட்டமிட்டு செயலாற்றிட்டு இருக்கோம். 600 ஹெக்டர்ல சொட்டு நீர் பாசனம் 75% மானிய விலையில விவசாயிகள் அமைச்சு கொடுத்திருக்கோம். அடர் நடவு முறையில இதுவரை 550 ஹெக்டர் நட்டிருக்கோம். இந்த வருஷம் இன்னும் 150 ஹெக்டர் நடுறதுக்கு திட்டமிட்டு செயலாற்றிட்டு இருக்கோம். இதுபோன்ற பல்வேறு விதமான திட்டங்களை அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில மோகன் அவங்க குறிப்பிட்டது போல பல்வேறு விதமான திட்டங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக அந்த தொழிலுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் விவசாயிகள். அந்த விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான உதவிகளை, என்ன மாதிரியான திட்டங்களை அரசு ஏற்படுத்தி கொடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? அரசுக்கு நீங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? ஓரளவுக்கு தானே புயலுக்கு பிறகு தமிழக அரசு விவசாயிகளுக்கு அவங்க சொன்ன மாதிரி நல்ல திட்டங்களை எல்லாம் அமல்படுத்தி இருந்த காரணத்தினால்தான் இன்று பண்ருட்டியில அந்த முந்திரி தொழில் மீண்டும் மேம்படுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இன்னமும் அதிகமான அளவில் இந்த தொழிலை முன்னேற்றம் வருவதற்குரிய டெக்னாலஜிகளை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நமது வேளாண்மை துறை அதிகாரிகள் அந்த இதுல இன்னும் இறங்காம இருக்கிறாங்க. நல்ல மண் அந்த பண்ருட்டியில உள்ள மிகப்பெரிய அளவிற்கு ஒரு முந்திரி முந்திரி மட்டும் கிடையாது, முந்திரி பழத்திலிருந்து வர்ற பாத்தீங்கன்னா அந்த கீழே அந்த தோல்ல இருக்கிற ஒரு ஆயில் கூட மிகப்பெரிய அளவுல கப்பலுக்கு பயன்படுகின்ற ஒரு ஆயில் அதுல இருந்து எடுக்க முடியுது. எல்லா பாகங்களுமே பல்வகை வகையில பயன்படுற மாதிரி இருக்கு அந்த முந்திரி பழத்திலிருந்து எடுக்கிறது. ஆகவே இதெல்லாம் அரசாங்கம் உடனடியாக இது என்னென்ன நம்ம இந்த பகுதிகளில் இந்த முந்திரி தொழில அதிகரிப்பதற்கு வேண்டிய நடைமுறைகளை செய்யணும். நான் ஏற்கனவே சொன்ன போல முதல்ல இந்த செஸ் கட்டணத்தை மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. செஸ் கட்டணத்தை வசூலிக்க கூடாது. ஏனென்றால் சர்வீஸ் பண்ணாமலே சட்ட விதிகளுக்கு புறம்பாக அவர் வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனாலதான் இந்த ஏற்றுமதியாளர்களும் பாதிக்கிறார்கள், வணிகர்களும் பாதிக்கிறார்கள். இதன் பாதிப்பு விவசாயிகளையும் சேர்ந்து அடைகிறது. விற்பனை அந்த சரியான விலை கிடைக்காத ஒரு சூழ்நிலைக்கு காரணம் இந்த செஸ் வரி தான். இதனை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு அதை நீக்குவதற்கும் அதிகாரிகள் அந்த வசூலிப்புக்கு தடை விதிக்கக்கூடிய ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்று கொண்டுள்ளோம். பொதுவாக கொல்லம் மற்றும் மங்களூர் பகுதியிலிருந்து இந்த மாதிரி முந்திரி இது ஏற்றுமதியாக இருக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் நல்ல வசதிகளை செய்து தந்திருக்கிறார்கள். அதை போல இங்க பண்ருட்டிலும் ஏற்படுத்தி தர வேண்டும். மிகப்பெரிய வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். ஏனென்றால் கிராமப்புற மக்கள், நகர்ப்புற மக்கள் இணைந்த பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதியில் இந்த முந்திரி தொழிலை வளர்ப்பதன் மூலமாக, இதன் மூலமாக கிடைக்கின்ற பல்வேறு பொருட்களின் அடிப்படையிலே அதனை ஊக்குவிக்கின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை, நலத்திட்டங்களை நீங்க தீட்டுவதன் மூலமாக விவசாயிகளுக்கும் நல்ல முறையிலே விலை கிடைக்கும், தொழிலும் வளரும். அதே போல பல்வேறு நகர்ப்பு படித்தவர்கள், படிக்காதவர்கள், பெண்கள், இளைஞர்கள் என்று எல்லோருக்குமே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற நிலையிலே உருவாக்குவதற்கு இந்த தொழில் மிகப்பெரிய அளவிலே அடிப்படையாக அமைந்திருக்கிறது. ஆகவே தனி கவனம் செலுத்தி ஏற்கனவே நமது பண்ருட்டி வர்த்தக சங்க தலைவர்
சண்முகன் சொன்னது போல முந்திரி மண்டலம் அமைப்பதாக சொல்லியிருந்தார்கள். அந்த முந்திரி மண்டலத்தை அமைத்து அரசாங்கம் இதை தனி கவனம் செலுத்தி திட்டங்களை நிறைவேற்றினால் மிகப்பெரிய அளவிலே வாய்ப்பு ஏற்படும். அந்நிய செலவாணியும் அதிகமான கிடைக்கும் என்பதுதான் தமிழ்நாடு வன்னியர் சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கு நன்றி திரு மோகன். மோகன் அவர்கள் குறிப்பிட்டது போல விவசாயிகளுக்காக இங்கு கிட்டங்கியும் முந்திரி தொழிற்சாலை வேண்டும், அது போல ஏற்றுமதியாளருக்கு உதவி செய்யும் வகையில் இந்த செஸ் வரி ரத்து செய்யப்பட வேண்டும், அதே நேரத்தில் முந்திரி மண்டலம் ஒன்று வேண்டும் என்பது பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லுகிறாங்க. ரொம்ப முக்கியமா தொழில்நுட்பம், புதிய வகையான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன், அடுத்தடுத்த தலைமுறையினரும் இந்த தொழில் ஈடுபடுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். மற்ற மாநிலங்களில் வழங்கப்படுவது போல எல்லா வசதிகளும் நலத்திட்டங்களும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஏற்றுமதியாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த அரங்கத்திலும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய திரு மோகன் அவர்களுக்கும் பல்வேறு விதமான கருத்துக்களை பல இடங்களிலும் தெரிவித்த விவசாயிகளுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. தொடர்வது தந்தி செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.